சில விடயங்களுக்கு காலம் தீர்வை தரும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் நேற்றுதான் அதை உண்மையிலேயே காண கிடைத்தது. 2023 பிப்ரவரி மாதம் 23ஆம் திகதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க சொன்னார், விவாதம் தேவைப்பட்டால் ஒரு விவாதம் தருகிறேன். ஆனால் எதிர்க்கட்சி அத்தியாவசிய சேவைகள் பற்றி விவாதம் கேட்கவில்லை, தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்று கேட்கிறார்கள். தேர்தல் ஒத்திவைக்கப்படவில்லை. ஏனென்றால் ஒத்திவைக்க தேர்தல் ஒன்று இல்லை. தேர்தல் நடத்த பணம் இல்லை. பணம் இருந்தாலும் தேர்தல் இல்லை. அப்படி என்றால் என்ன செய்வது? 2023 மார்ச் மாதம் 8ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திட்டமிடப்பட்டு வேட்பு மனுக்கள் கோரப்பட்டு தன் சொந்த கட்சி உறுப்பினர்களும் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்திருந்த நிலையிலும் ரணில் இவ்வாறு ஏன் கூறினார் என்று மக்கள் வியப்படைந்தனர். தேர்தலுக்கு பணத்தை விடுவிக்காமல் தந்திரமாகவும் மோசடியாகவும் அந்த தேர்தலை குழப்பி கபடத்தனமாக இவ்வாறு கூறினார் என்றே கூறப்படுகிறது. அப்போது அந்த பிரச்சனைக்கு இறுதி தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை. நேற்று இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது. சாமர சம்பத் தசநாயக்கவினுடைய வழக்கு விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு ஆணைக்குழு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி கடிதம் மூலம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்திருந்தது. அன்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தானும் தனது சட்டத்தரணிகளும் புதுவருட சம்பிரதாயங்களில் ஈடுபட்டிருப்பதால் அன்றைய தினம் ஆணைக்குழு முன் ஆஜராக முடியாது என ரணில் கூறியிருந்தார். அதன் பின்னர் ஆணைக்குழு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியை மீண்டும் வழங்கியது. அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க தனது சட்டத்தரணி வெளிநாடு சென்றிருப்பதால் அந்த தினத்திலும் செல்ல முடியாது என்று கூறினார். மூன்றாவது மற்றும் இறுதி அறிவித்தலை விடுத்து 28ஆம் தேதி, அதாவது நேற்று ஆணைக்குழுவுக்கு வராவிட்டால் ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்தது. மேலும் பொய்களை கூறி ஆணைக்குழுவை தவிர்க்க முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க நேற்று ஆணைக்குழுவுக்கு சென்று 3 முதல் 4 மணி நேரம் வரை 10 பக்கங்கள் கொண்ட நீண்ட வாக்குமூலத்தை அளித்தார். சட்டம் இவரை அண்டாது, லஞ்ச ஆணைக்குழு முன் அழைக்கப்பட மாட்டார் என்று நினைத்து கொண்டிருந்த தனது சகாக்களின் மனதை தேற்றுவதற்காக வெளியில் வந்து ஊடக சந்திப்பு ஒன்றை அவர் நடத்தினார். அந்த சந்திப்பில் ரணில் கூறியதாவது, ஆணைக்குழு தனக்கு அனுப்பிய கடிதம் எவ்வாறு 3ஆம் தரப்புக்கு, அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு கிடைத்தது என்பதை ஆணைக்குழு விளக்க வேண்டும் என்றார். 12ஆம் தேதி தேர்தல் மேடையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் இடையிலான கடித பரிமாற்றம் பற்றி குறிப்பிட்டதாலேயே ரணில் இந்த சவாலை விடுக்கிறார். ரணில் அங்கு லஞ்ச ஆணைக்குழு அரசியல் அழுத்தங்களுக்கு உட்பட்டுள்ளது என்பதை உணர்த்த முயற்சிக்கிறார் என நாம் நினைக்கிறோம். ஆணைக்குழு தமது தகவல்களை ஜனாதிபதிக்கு ரகசியமாக வழங்குகிறது என்ற ஒரு கருத்தை சமூகமயப்படுத்த அவர் முயல்கிறார். ஆயினும் அந்த கதையை கூறும்போது தனக்கு ஆணைக்குழுவிடமிருந்து வந்த கடிதத்தை ஊடகங்களுக்கு கொடுத்தது அவர்தான் என்பதை ரணில் மறந்துவிடுகிறார். இதே போன்று மற்றொரு விடயத்தையும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மறந்துவிட்டிருந்தார். அண்மையில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் வெளிப்படுத்திய விடயம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறியதாவது, 2023 செப்டம்பர் 22ஆம் தேதி பிரித்தானியாவில் உள்ள வூல்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்துக்கு தான் சென்றது ஓர் உத்தியோகபூர்வ விஜயம் என்று குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் அவர் சென்றிருந்தது தனது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவர்களின் பட்டமளிப்பு விழா ஒன்றுக்கு. ஆனால் செலவுகள் அரசாங்கத்திலிருந்து. பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மனைவியின் பட்டப்படிப்பிற்கு செல்வது ஒரு தனிப்பட்ட பயணம் என்பதை மறந்து தான் ராஜதந்திர விடயம் ஒன்றுக்காக பிரித்தானியா சென்றதாக கூறுகிறார். அங்கு சென்று தான் செய்த ஒரே காரியம் உபவேந்தருடன் மதிய உணவு உண்டது மட்டும்தான் என்பதையும் அவர் மறந்துவிட்டார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டுக்காக ஒரு முக்கிய விடயத்திற்காக பிரித்தானியா சென்றதாக ஊடகங்களுக்கு கூறுகிறார். இப்படி விடயங்களை மறப்பது ஒரு நோய்க்குரிய நிலைமை என்றுதான் வைத்தியர்கள் கூறுகிறார்கள். அதை டிமென்ஷியா என்று அழைக்கிறார்கள். இந்த நோயை பற்றி சமூகத்தில் இருக்கும் கருத்து என்னவென்றால், கடந்த கால நிகழ்வுகளை மறந்துவிடுதல். மூளை செல்கள் வயதாகும் போது இறப்பதால் டிமென்ஷியா ஏற்படுகின்றது.
ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அத்தகைய நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா என்று எமக்கு தெரியாது. ஆனாலும் இப்போதெல்லாம் ரணில் செய்யும் காரியங்களிலிருந்து அவருக்கு 2 வாரங்களுக்கு முன்னர் கூறிய விடயம் கூட மறந்து விடுகிறது என்பது தெரிகிறது. இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் ஒருபோதும் இந்த பிரபுக்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்டதில்லை. ரணில் மட்டுமல்ல, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நாட்டையே தமது சொத்தாக கருதி செயற்பட்ட பலரும் தாங்கள் செய்த அந்த வேலைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும்போது சித்தம் பிறழ்தல், வித்தியாசமாக பேசுதல், மறந்து போதல் போன்ற எந்த ஒரு நிலைமைகளும் ஏற்படாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்பட வேண்டும்.